அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன். அயர்வரும் அமரர்கள் அப்படின்னா ஓயாமல் உழைக்கிறவர்கள். அயர்வு இல்லை. அயர்வுன்னா சோம்பல், உழைச்சி ஒரு களைப்பு, அதை அயர்ச்சி களைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த தேவர்களுக்கு களைப்பு என்பதே கிடையாது. நமக்கு பாடுபட்டோம்னா 2 மணி நேரம் வேலை செய்தோம்னா கொஞ்சம் களைப்பு வந்துடுது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம், கையெல்லாம் உதறிக்கிறோம், படுத்துக்கிறோம். இந்த அமரர்கள்னு சொல்லக்கூடிய அமரர்கள் தமிழில் சொல்கிறோம். மர் என்றால் மரணம், அமரர்னா மரணம் இல்லாதவர்கள். அவர்கள் யாருன்னா நம்மளை தான். இங்கே ஜீவனாக பூமியிலே இருந்தவர்கள், மனிதர்களாக வாழ்ந்தவர்கள், நிறைய புண்ணியம் சம்பாதிச்சவங்க, மனசால சம்பாதிச்சவங்க, நல்ல எண்ணத்தினால சம்பாதிச்சவங்க, செயலாலும் அது காட்டியிருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இறந்த பிறகு ஒரு நல்ல இடம் கொடுக்குறாங்க. அங்கே பிறக்கிறது இல்லை. அவங்க தேவலோகத்தில் யாரும் கொட்டி போட்டு குழந்தை பிறக்கிறது எல்லாம் கிடையாது. இந்த எந்த வயசில் போகிறாங்களோ அங்கே தான் போகிறாங்க. என்ன பேரோ அவங்கள அந்த பேர் தான் இருக்கும். இங்கே தேவராஜன் ஒருத்தர் இருந்தால் அங்கே போனால் தேவராஜன் தான். தேவராஜ நாமஸ்ய அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அர்ச்சனை பண்ணோம்னா அவருக்கு தான் போகும். தேவலோகத்தில் யாரும் கொள்ள பெற்றுக்கிறதும் கிடையாது, நோய் நொடிகள்லாம் கிடையாது, அவங்களுக்கு உழைக்க வேண்டியதும் கிடையாது. புண்ணியத்தை சம்பாதிச்சதை செலவு பண்ண வேண்டியது தான். இந்த பூமியிலேயே கூட அப்பா அம்மா சம்பாதிச்சதை குழந்தைங்க உழைக்காமல் சம்பாரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களாம் சொர்க்கத்தில் இருக்கிறவங்க தான். தேவர்கள் மாதிரி வாழறாங்க, அவங்க உழைக்கிறதே கிடையாது. அவங்க இன்பம் அனுபவிச்சு களைச்சி போய் மறுபடியும் கொஞ்சம் தூங்குறாங்க, முழிச்ச விட மறுபடியும் இன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அங்கே அயர்வுன்றதே கிடையாது. எந்நேரமும் அவங்க புத்துணர்ச்சியோடு இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே நோய் நொடி கிடையாது, நம்மளை மாதிரி சரீரம் கிடையாது. சரீரத்தில் கொஞ்சம் வேலை செய்துட்டோம்னா ஆக்சிஜன் பற்றாது. இந்த தசையில் இருக்கக்கூடியதிலெல்லாம் ஒரு அமிலம் சேர்ந்துடும், லாக்டிக் அமிலம்னு ஒன்று சேர்ந்துடும். அந்த கடினமாக உழைச்சி சேர்ந்தோம் 5 மணி நேரம் நல்ல வலுவான வேலை செய்துட்டோம்னா இந்த தசையில் இந்த லாக்டிக் அமிலம் சேர்ந்துன்னா ஒரு வலி வந்துடும், ஒரு சோறு வரும். அதுக்கு ராத்திரி தூங்கினோம்னா இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய லாக்டிக் அமிலம் எல்லாம் நீங்கிட்ட பிறகு மறுநாள் புத்துணர்ச்சி எழுந்துக்கிறான். இந்த மாதிரி சரீரம், மாமிச சரீரத்துக்கு இந்த துர்பம்லாம் இருக்குது, துன்பம். ஆனால் தேவர்களுக்கு அப்படி கிடையாது. அதனால் அவர்களுக்கு அயர்வரு அமரர்கள் அதிபதி, அவர்களுடைய தலைவன் அப்படின்னு சொல்கிறார். அது வந்து வெளி அர்த்தம். நம்ம பகுதி உள்ள அர்த்தம். உள்ள அர்த்தங்கிறது லட்சிய அர்த்தம். வெளிப்படையாக பக்தர்களுக்கு இதெல்லாம் போதும். ஆனால் நமக்கு வந்து வேதாந்திகள் இல்லையா, இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ளே போய் பார்க்கணும். அமரர்கள் என்றத அழிவற்றவர்கள் அப்படின்னு பேர். அழிவே இல்லாதவர்கள். சிருஷ்டி காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும், சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தோம், இறைவன் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி அழிவற்றவர்களாக இருக்கிறவங்களுக்கு பேர் அமரர்கள்னு பேர். இவர்களெல்லாம் ஜீவர்கள்ன்ற கேட்டகரியில் நம்ம போடக்கூடாது, இறைவனுடைய அம்சங்கள்னு பேசணும். என்னுடைய உடம்பில், உங்களுடைய உடம்பில் தனித்தனியாக வேலை செய்கிற உறுப்புகள் இருக்குது. கண்ணுடைய உறுப்பு வேலை செய்கிறத மூக்கு செய்ய முடியாது. மூக்குனுடைய தன்மை, இப்போ நாய்க்கு வந்து 5000 வாசனைகளை அதுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? 10,000 கூட அதுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? சிலதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தோம்னா. ஒரு ஆளுடைய வாசனையை பார்த்துட்டோம்னா 5 நாள் 6 நாள் கூட அது நன்மை வச்சுருக்குமா? அவன் நடந்து போன இடத்துல அந்த வாசனை எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதை மோப்பம் பிடிச்சி போகுதுன்னா அதனுடைய மோப்பத்திறன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு வந்து அசாத்தியமான ஒரு சக்தி இருக்குது. நமக்கு அந்தளவு சக்தி இல்லை. நமக்கு கண்ணில் நிறைய சக்தி இருக்குது. கண்களால் தொலைநோக்கி மூலம் எங்கேயோ இருக்கக்கூடிய நட்சத்திரங்களெல்லாம் பார்க்குறோம், கேலக்சியெல்லாம் பார்க்குறோம். அது மாதிரி நாயால் பார்க்க முடியாது. நமக்கு அந்த புத்தியும் கண்ணுடைய ஒரு சக்தியும் நமக்கு இருக்குது. இந்த சக்தி எங்கே இருக்குது? இந்த கண்ணில் இருக்குதான்னு கேட்டோம்னா இல்லை, நம்முடைய ஜீவனில் இருக்குது, நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்தில் தான் இருக்குது சக்தி. இந்த உடம்பை விட்டு அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் வெளியே போகும். அது போகும்பொழுது என்ன போகுதுன்னா அது ஒரு சரீரம் இல்லையா, அங்கே கண்களும் காதும் மூக்கும் எல்லாமே இருக்கும். சக்தி மட்டும் இருக்கும், ஆனால் கண் காது மூக்கு இருக்காது. அது தூள உடம்புக்குள்ளே போனால் தான் கிடைக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது சக்தி என்கிட்ட உள்ளே இருக்குது, ஆனால் சக்தியை பயன்படுத்துகின்ற உறுப்புகள் இருக்குது வெளியே. இதுக்கு பேர் கோலகங்கள்னு பேர். கண்ணு கோலகம் நல்லா இருக்கும், ஆனால் உள்ளுக்கிற சக்தி இல்லைன்னு சொன்னால் கண் பார்வை தெரியாது. உள்ளே இருக்க சக்தி நல்லா கண் பார்வை தெரிந்தால் கூட இந்த கோலகத்தில் கெட்டராக்ட்னு சொல்லக்கூடிய பிறை வந்துடுச்சுன்னா தெரியாது. இது நம்ம சரி பண்ணிடலாம்.
உள்ளே இருக்கக்கூடிய சக்தியில் குறைபாடு வந்தால் யார் சரி பண்ண முடியும்? டாக்டரால் முடியாது. அவர் உடம்பை தான் சரி பண்ண முடியும். ட்ரை பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம், கண் திறந்தாலும் தெரியலாம் அப்படின்னு சொல்வார். அவனுக்கு புண்ணிய பலத்தால் கண் பார்வை சக்தி அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இருந்ததுன்னா அவன் சிகிச்சையில் பலன் பெற்று கண் தெரியும். ஏன்னா ஸ்தூல சரீரத்தில் எவ்வளவு தான் நாம் மாற்றம் செய்தாலும் சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிறத பகவான் தான் மாற்ற முடியும். ஒவ்வொரு சூக்ஷ்ம சரீரத்திலும் இருக்கக்கூடிய சக்திகள் எவ்வளோன்னு பார்ப்போம். பார்க்கின்ற சக்தி நம்மக்கிட்ட இருக்குது. கேட்கின்ற சக்தி இந்த காதில் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிற சக்தியில் இருக்குது. இந்த கைக்கு எடுக்கின்ற சக்தி இருக்குது. இந்த கையை பார்த்து எடுக்கிற சக்தி இருக்குதா உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது கண்ணுக்கு தெரியாது. கை நல்லா தான் இருக்குது, எழுதலாமேன்னு. அப்புறம் அவரால் எழுத முடியாதுங்கிற சக்தி இல்லைங்கிறது பின்னாடி தான் தெரியும். கால்கள் நல்லா இருக்கும், நடக்க முடியாமல் இருப்பார். இப்போ கால்களுங்கிறது அந்த சக்தியை பயன்படுத்திக்கிட்ட ஒரு கருவி தான். அந்த சக்திகள் ஒன்று தேவர்கள்னு பேர் வச்சுருக்கிறாங்க. நம்மக்கிட்ட எத்தனை தேவர்கள் இருக்கிறாங்க? 33 கோடி தேவர்கள் இங்கே இருக்கிறாங்களா? அத்தனை பேர் இந்த சரீரத்தை தினமும் நிர்வாகம் பண்ணுறாங்க. நம்ம இந்த உடம்பை நம்ம நிர்வாகம் பண்ணுறது நாம நினச்சிட்டு இருக்கோம். நான் குளித்து சோப் போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு நிறைய ஊட்டச்சத்தெல்லாம் சாப்பிட்டு பிராணாயாமம் செய்து நான் இந்த உடம்பை காப்பாற்றுறேன், ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உள்ளே இருக்கிற தேவர்கள் தான் காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. நீ தான் பகலில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற. இரவில் நீ தூங்கும் பொழுது உன் உடம்பை காப்பாற்றுறது யார்? மூச்சு விட வைக்கிறது யார்? இதயத்தை துடிக்க வைக்கிறது யார்? நீ சாப்பிட்ட உணவுப் பொருளாக ஜீரணம் பண்ணுறது யார்? மல ஜலங்களை நீக்கிறது யார்? எதிர்ப்பு சக்தியை உடம்பை வச்சுட்டு இருக்கிறது யார்? உள்ளே இருக்கிற தேவர்கள் தான். அவங்கள தேவர்கள்னு நம்ம பேர் வச்சுருக்கிறோம். தேவர்கள்ன்றது இப்போ நம்ம பார்த்தா தெய்வங்கள். தேவர்கள்னா நம்முடைய கிரீடம்லாம் போட்டுக்கிட்டு சினிமாவில் பார்க்குற ஒரு அழகான ஒரு மனிதனாக நம்ம நினைக்கிறோம். அது சாதாரண மனிதர்களுக்கு. வேதாந்தத்தில் நாம் வேதம் சொல்லும்படி பார்த்தோம்னா தேவர்கள் என்பதெல்லாம் இறைவனுடைய அம்சங்கள். இறைவனே நம்மிடம் இருக்கிறார், அவருடைய தேவர்கள்லாம் நம்மகிட்ட இருக்கிறார். 33 கோடி தேவர்களும் ஒன்றா சேர்ந்தோம்னா அதுக்கு இறைவன் பேர். தனித்தனியாக பார்த்தா தேவர்கள். இப்போ என்கிட்ட கண்ணுன்ற தேவதை இருக்குது, அதுக்கு ஆதித்யன்னு பேர். நாக்குங்கிற தேவதை இருக்குது, நல்லா பேசுது, அதுக்கு அவருக்கு பேர், அந்த சக்திக்கு பேர் அக்னின்னு பேர். வாயுன்னு பேர், பிராணன்னு பேர். ஜீரணம் பண்ணுற சக்திக்கு யமன்னு பேர். இந்த ஜீரனுக்கு யமன்னு பேர். கைகளுக்கு இந்திரன்னு பேர். அந்த சக்தி, இந்த சக்தியில் இருக்கிறவங்க நம்முடைய சொர்க்கலோகத்திலையும் அவங்க வசிக்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் முழுக்க அவங்க நிர்வாகம் பண்ணுறாங்க. மழை வருவதுக்கு வருணுங்கிற ஒரு தேவதை. இந்த சூரியனுக்கு ஆதித்யன் இருக்கிறார். இப்போ சந்திரன் ஒருத்தர் இருக்கிறார், சந்திர தேவதை. நம்ம என்னென்ன பொருளெல்லாம் இங்கே பார்க்குறோமோ அதெல்லாம் கோலகங்கள். இங்கே வெறும் கண்ணை பார்க்குறோம், உள்ள சக்தியும் பார்க்குறோம், நிலாவும் பார்க்குறோம், நிலாவில் இருக்கக்கூடிய சந்திரனையும் பார்க்குறோம். சந்திரன் தான் தூலமாக நிலாவாகவும் அது நிரம்பி இருக்கக்கூடிய அறிவுள்ள ஜீவனாகவும் அவர் இருக்கிறார். சூரியனை பார்க்குறோம், ஒரு ஜடமான ஒரு பெரிய நெருப்பு பிண்டமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்குள்ளே ஆதித்யன் இருக்கிறார், தேவதை இருக்கிறார். அவர் சுடாதான்னா அவரே தான் சூடே. அதை நிர்வாகம் பண்ணுறவர். அவருடைய ஆணையின்படி தான் அந்த சூரியன் வேலை செய்யுது. இந்த தேவர்களுக்கெல்லாம் ஆணைகள் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இஷ்டப்படி தன்னோட ஆணையை செய்ய முடியுமானா இறைவன் தான் முதலான ஆணையர். அவருடைய செயல்படி, அவருடைய சொற்படி இவர்களாக செயல்படுறாங்க. கர்ம பலனை அனுபவிக்கும் பொழுது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய துன்ப இன்பங்களை எல்லாம் உற்பத்தி பண்ணி கொடுக்கறதோ, இந்த உடம்புக்குள்ள உபாதிகளை உண்டு பண்ணுவதும், இதை கொண்டு போய் ஒரு சூழ்நிலை கொண்டு போய் வைப்பதும் யாருன்னா தேவர்கள் தான். இந்த தேவர்கள் உள்ளிருந்து தான் நம்முடைய கர்ம பலனை விநியோகம் பண்ணுறாங்க. அதனால் இறைவனுக்கு கர்ம பல தாதா அப்படின்னு பேர். ஒருவன் இறந்த பிறகும் அவன் போன ஜென்மத்தில் எந்த உடலில் எந்த மாதிரியான கர்மங்களை செய்தானோ அதை அடுத்த பிறவில அவனுக்கே படிப்படியாக மெல்ல மெல்ல கொடுக்குறார். சரீரத்தை கொடுக்குறார், அம்மா அப்பா கொடுக்குறார், உலகத்தை கொடுக்குறார், வாழும் இடத்தெல்லாம் கொடுக்குறார், அவனுக்கு இன்ப துன்பத்தையும் கொடுக்குறார். இதில் எந்த விதமான குழப்பமும் நடக்கிறதில்ல. தப்பாக இன்னொருத்தருடைய பாவம் எனக்கு வருதில்லை. நான் செய்த புண்ணியத்தை இன்னொருத்தர் யாரும் அனுபவிக்க முடியாது. அவரவர் பாவத்தை அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும், அவங்கவுங்க புண்ணியத்தை அவங்க தான் அனுபவிக்கணும். அதுக்குன்னு ஒரு பிறப்பு எடுத்து ஒரு உடம்பு எடுக்கணும். இத்தனை கோடி ஜீவராசிகள் மனிதர்களே இருக்கிறாங்க.
எத்தனை எறும்புகள் இருக்குது, எத்தனை பாம்புகள் இருக்குது, எத்தனை பறவைகள், மீன்கள், ஒவ்வொன்றுக்கும் கர்ம பலனை அவங்களுக்கு கொடுக்கணும். யாரால முடியும் அதெல்லாம்? ஒருவனாக இருந்து அதை செய்கிறார். அவர் தான் இறைவன்கிறார். அவர் ஓய்வு இருக்குதா? அவர் ஓய முடியுமா? நீங்க ஓய்ந்தாலும் அவர் ஓய மாட்டார்ல. இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணி பிரபஞ்சமாகவே அவர் இருந்து கொண்டு, நம்முடைய சரீரமாக இருந்து கொண்டு, சரீரத்தில் அன்றாடம் அவர் ஓயாமல் வேலை செய்கிறார். அதனால் அயர்வரு தேவர்கள் அப்படின்னு அவருக்கு பேர். அவருடைய செயல்பாடுகளில் தேவர்களாக இருக்கலாம். ஒட்டுமொத்தமாக அவரை பார்த்தோம்னா அவர் இறைவன் பேர், இரண்ய கர்ப்பன்னு பேர். இரண்ய கர்ப்பன்ற பெயரோட, அந்தர்யாமின்ற பெயரோட அவர் எல்லாருக்குள்ளேயும் தனித்தனி தேவர்களாக இருந்து கொண்டு நம்மை நிர்வாகம் செய்கிறார். அவருடைய வாழ்நாள், அந்த வாழ்நாள் அனுபவிக்கின்ற சுகதுக்கங்கள், கண் காது மூக்கு போன்ற உறுப்புகளை எப்படி வேலை செய்யணும், மனம் எப்படி வேலை செய்யணும், புத்தி எப்படி வேலை செய்யணும், சித்தம் எப்படி வேலை செய்யணும், நாக்கு எப்படி வேலை செய்யணும், எல்லாவற்றையும் கர்ம பலனுக்கு ஏற்றபடி உள்ளே நிர்வாகம் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் நமக்குள்ளே இருக்கிறான். நிறைய பேர் சொல்கிறான் நமக்குள்ள தெய்வம் இருக்குது, கடவுள் எல்லாருக்குள்ளே இருக்கிறாரு. அவங்க எப்படி இருக்கிறான்னு இன்னும் தெரியல. உங்கள் கண்ணு மூக்கு காதாக தான் இருக்கிறாங்க. அந்த சக்தியாக அவர்கள் இருக்கிறார்கள். நாம் தெரியாமல் என் சக்திங்கிறோம், என் கையில் இருக்கிற பலத்தை என் பலங்கிறோம், என்னுடைய கண் பார்வை வந்து என்னுடைய கண் பார்வைன்னு சொல்கிறோம். அதுதான் அகங்காரங்க. இந்த அகங்காரத்தை நீக்கின பிறகு இறைவன் நானேன்னு தெரிஞ்சுக்குவேன். அகங்காரம் மட்டும்தான் எல்லா வல்ல இறைவனை ஒரு சரீரத்தில் அடக்கி வைக்குது. அகங்காரம் மட்டும் நீங்கிடுச்சுன்னு சொன்னால் எல்லாம் வல்ல இறைவனின் ஒரு அம்சமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன், நானே எல்லாம் வல்ல இறைவன் அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறான். அவன் தான் அந்த பிரம்மஞானின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அயர்வரு, ஓயாமல் களைப்பு, ஒரு நிமிஷம் கூட அவர் ஓயாமல் எல்லாரும் உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டோம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்ல. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, இறைவன் ரெஸ்ட் எடுக்கிறாரா உடம்புல? ஒவ்வொரு அணுவிலையும் அவர் தான் இருக்கிறார். ஒவ்வொரு அணுவாக இருந்து கொண்டு ஒவ்வொரு அணு எங்கே போகணும், நான் சுவாசிக்கும் போதே என் மூச்சு காட்டிலேருந்து வெளிவருகின்ற வாயு என் உடம்புல கொஞ்ச நேரம் இருந்தது, இப்போ உங்கள் உடம்புக்குள்ளே போயிடுச்சு. அங்கிருந்து புறப்பட்டு இவங்கள்கிட்ட போகுது. இந்த அணு எங்கிருந்து அங்கே போகணும், யாருக்கிட்ட இந்த எந்த அணு வருங்கிறது அவர் தான் நிச்சயம் பண்ணுறார். ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் அவர் இருந்து கொண்டு அது எங்கு செல்ல வேண்டும், யாருக்கு செல்ல வேண்டும், எங்கே இருக்கணும் வேண்டும், அணுவுக்கு அணுவாய் எல்லாவற்றுக்கும் அப்பாலாய் இருக்கின்ற அந்த அவருக்கு ஓய்வே கிடையாது. அதுதான் இந்த பாடலில் அற்புதமான 4 வரிகளிலே இறை தத்துவத்தை மிக அழகாக நம்முடைய நம்மாழ்வார் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இறைவனை துயர் அறு, நம்முடைய துயர்களெல்லாம் நீங்குவதற்கு இந்த அத்தியாசம்னு சொல்லக்கூடிய இந்த மயல் அறிவினாலே, பிராந்தி அறிவினாலே நான் அடைந்த துன்பங்களுக்கு எல்லையே இல்லை. அது அத்தனையும் ஒரு நொடியில் உபதேசத்தால் எனக்கு நீக்கிவிட்டாரே, அவர் கடியை நீ வணங்கு. இப்போ பிரம்மமாக இருந்து குருநாதர் தானே நம்மாழ்வார், நமக்கு குரு. நம்மாழ்வார் நம்ம வணங்குறோம். நம்மாழ்வார் அவருடைய குருநாதரை அவர் வணங்கியிருக்கிறார். துயரறு சுடரடி தொழுது எழு என் மனனே, ஏ மனமே நீ நான் என்று நினைத்து கொள்ளாதே, இங்கு நடக்கின்ற அத்தனை செயலும் அவன் செயல், அவன் செயல் என்று அறிந்து கொண்டு அவனிடம் பொறுப்பை விட்டுடு. நீயே உடம்ப நீ பார்த்துட்டுன்னா தப்பு தப்பாக பண்ணுவேன். வைத்தியநாதன் பேர் இறைவனுக்கு. எல்லாருக்கும் வைத்தியம் சொல்கிறவரே அவர் தான், இந்த உடம்பை நிர்வாகம் பண்ணுறவர். அவர்கிட்ட பொறுப்பை விட்டுடு அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படி முழுக்க முழுக்க அவரிடம் எல்லாத்தையும் பொறுப்பை விட்டவங்களை தான் ஞானிகள்னு சொல்கிறோம், முனிவர்கள்னு சொல்கிறோம். இவ்வாறு முதல் பாசுரத்தை நாம் பார்த்து முடித்தோம். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன், துயர் அறு சுடரடி தொழுது எழு என் மனனே, என் மனமே அவரை தொழுது எழுந்துக்கொள் அப்படின்னு அது சொல்லி முடிக்கிறார். அடுத்த பாடல்
இது விட்டால் மறைஞ்சு போகுது. ரெண்டாவது பாசுரம். மனன் அகம் மல மர மலர் மிசை எழுதரும் மனனுணர் அளவிலன் பொறியுணர் அவை இளன் இனனுணர் முழு நிலம் எதிர்நிகழ் கழிவினும் இனநலம் என்னுயிர் மிகு நிறை இளனே அப்படின்னு பாடியிருக்கிறார். சுத்தமான தமிழ் தான். மனநகம் மலமர மலர்மிசை எழுதரும் என்ற வார்த்தை வாக்கியம். மனநகம்னா, அகம்னா உள்ளே, மனதிற்கு உள்ளே அப்படின்னா மனதிற்குள்ளே அவர் இருக்கிறாராம். என்ன இருக்குதா மனதுக்குள்ளே? மனநகம் மலமர, இந்த மனசில் ஒரு மலம் இருக்குதான், அது பேர் ஆணவ மலம்னு சொல்கிறாங்க. ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுவாங்க. மலத்திலேயே மிகப்பெரிய மலம் எதுன்னா, மலம்னா அழுக்கு, அது ஆணவம். ஆணவம்னா நான் உள்ளேன், சரீரத்தில் இருக்கிறேன், நான் தான் இந்த சரீரத்துக்கு ராஜா, இந்த சரீரம் என்னுடையது, இந்த சரீரம் சொல்கிறதால நீங்கள் கேட்கணும், இந்த மனம் அறிவு எல்லாம் என்னுடையது, நான் அதுக்கு ராஜா அப்படின்னு எவன் ஒருவன் இந்த மனம் புத்தி இந்த உடம்பு எல்லாத்தையும் உரிமை கொண்டாடி கொண்டு உள்ள ஒருத்தர் இருக்கிறான் பேர், அவன் பேர் ஆணவம். இந்த உரிமை கொண்டாடுறது யாருடைய சொத்து? இது இந்த உடம்பு யார் கொடுத்தது? அம்மா அப்பா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நீ சாப்பிட்ட சாப்பாடு வளர்ந்து, சாப்பாடு எங்கேருந்து வந்தது? காய்கறியிலையும் தானியம்ல வந்தது. தானியம் எங்கேருந்து வந்தது? பூமியிலேருந்து வந்தது. பூமி யார் படைச்சது? அவர் படைத்தார். அப்போது அவர் படைத்த பூமியிலிருந்து அதிலிருந்து தோன்றிய தாவரங்களை சாப்பிட்டு அதில் உண்டான உடம்பை, இந்த பொருள் யாருடையது? தாவரத்துன்னு சொல்லலாமா, இல்லை பூமிதுன்னு சொல்லலாமா, இறைவன்துன்னு சொல்லலாமா? இறைவன் சொத்து இல்லவா இது? சரி, இந்த சரீரம், உனக்கிட்ட மனசு இருக்குதே, புத்தி இருக்குதே, அது யாருடையதுன்னு கேட்டோம்னா அதுவும் அவரே தான். உனதுன்னு சொல்ல ஒன்று கூட கிடையாது. இந்த சரீரத்தில் எனதுன்னு சொல்வதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? எனதுன்னு சொல்கிற அந்த தப்பு அறிவை தவிர வேற என்ன இருக்குது? இந்த உடம்பு முழுக்கவும் உள்ளம் முழுக்கவும் அவராக இருந்து கொண்டு அவர் தான் எல்லாமாக சிருஷ்டி பண்ணவர். அவர் தன்னை கொண்டே சிருஷ்டி பண்ணியிருக்கிறார். தன்னை உடலையே பயன்படுத்தி நம்மளை உண்டாக்கியிருக்கிறார். அவர் உடம்பு தான் இது. இங்கே இருக்கின்ற சூக்ஷ்ம சரீரம், தூல சரீரமும் காரண சரீரமும் சாட்சாத் இறைவனே தான். அப்படி இருக்கும்போது இந்த மூன்றையும் எனதுன்னு சொல்கிற ஆணவம் கிட்டே எங்கேருந்து வந்தது? எனக்கு மட்டும் இல்லை சார், எல்லா தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆணவன்ற மலத்தால் மூடப்பட்டிருக்கிறார்கள். ஆணவன்ற மலம் எல்லாரையும் பிரித்து வச்சிருக்குது. ஒவ்வொரு உடம்புலையும் ஒரு ஆணவம் இருக்கிறதுனால நான் இங்கே தான் இருக்கிறேன், அங்கே இல்லை, அங்கே இருக்கிறது வேற ஒரு ஆள்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் அங்கே இருக்கிறதும் இறைவன் ஒரு ஆள் தான். இறைவன் ஒரு ஆள். எப்படி இத்தனையாச்சு? அறியாமைனாலும் இத்தனை ஆச்சு. ஆணவங்கிற அறியாமைனாலும் இத்தனை ஆச்சு. எவன் ஒருவன் இந்த ஆணவங்கிறத விட்டுட்டானோ அவனுக்கு இருக்கும் இடமெல்லாம் இறைவனாக தான் தெரியும். தன்னையும் இறைவனாக பார்க்கிறான். இங்கே உரிமை கொண்டாது எதுவுமே இல்லை. எனதல்லன்னு சொல்கிறான், எல்லாம் இறைவனதுன்னு சொல்கிறான். எனதல்லன்னு என்ன? நமகன்னு அர்த்தம். ந இல்லை, மன்னா என்னுடையது. நமகன்னு நம்ம மந்திரத்தில் சொல்கிறோம் இல்லையா, நமகன்னா என்னுடையது இல்லைன்னு அர்த்தம். அப்போ யாருடையது? சிவாய, இறைவனுடையது. சிவாய நமக, நமக சிவாய அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அவனை கண்டுபிடிச்சிட்டான். இங்கே ஆணவம் குறைஞ்சி போதில்லை. எல்லாமே நம சிவாய நம சிவாய நம சிவாயன்னு பார்க்க தான் சொல்கிறார். எனதில்லை, இந்த வீடு கட்டிட்டு அவர் சொல்கிறார், இந்த வீடு அவருது. அதனால தான் கிரக பிரவேசம் முதல்ல இறைவனை தானே உள்ளே கொண்டு வரும். எல்லா தேவர்களும் இருக்கிறது ஒரு சரீரம்னு சொன்ன இல்லையா? மனித சரீரத்தில் 33 கோடி தேவர்களும் இருக்கிறாங்க இல்லையா? பசு சரீரத்தில் இருக்க மாட்டாங்களா? எறும்பில் இருக்க மாட்டாங்களா? சரீரம் எது இருந்தாலும் அங்கே சக்தியாக இருப்பது தேவர்கள் தான். ஆனால் அனைத்து தேவர்களும் சேர்ந்தது தான் இறைவன். அப்போ இறைவனே வீட்டுக்கு வரணும்னு என்ன பண்ணணும்? ஒரு பசுவை வீட்டுக்குள்ளே கொண்டு வரும். கிரகப்பிரவேசத்தில் பசுவை கொண்டு வந்தால் என்ன அர்த்தம்? இறைவன் வந்துட்டார், இனிமேல் அவருது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இறைவன்கிட்ட கேட்டு நான் கொஞ்சம் வாடகைக்கு இருந்துடுறேன் சாமி, இதுவும் நீங்கள் இருக்கிற இடம் தானே அப்படின்னு இறைவனுக்கு கொடுத்துட்டு வாங்குறது தான் நம்முடைய பழக்கமே. ஒரு சட்டை வாங்கினாலும் சாமிக்கு இங்கே ஒரு மஞ்சளை தடவிட்டு சாமிக்கிட்ட வச்சு தான் வாங்குகிறோம்.
ஒரு வாகனம் வாங்கினா நேராக கோயில் கொண்டு போயிட்டு சாமி உங்களுது, நீங்கள் கொடுத்தா நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில் தினமும் இறைவனுக்கு கொடுத்துட்டு தானே சாப்பிட்றோம், இறைவனுக்கு கொடுத்துட்டு தானே உடுத்துக்கிறோம், இறைவனுக்கு கொடுத்தது தானே வீட்டுக்குள்ளே போகிறோம். அப்போல்லாம் உனக்கு இறைவன் வேறன்னு நினச்சிட்டு இருக்கிற. ஆனால் அதுக்கப்புறம் அந்த சடங்கு முடிஞ்ச பிறகு என் வீடு என் உடை அப்படின்னு சொல்கிறோம். அதனால் எப்பொழுதுமே நமசிவாய மந்திரத்தை மறக்கவே கூடாது. ஓம் நம சிவாய. இங்கே இருப்பதெல்லாம் இறைவனது, எனதல்லன்னு சொல்லணும். அப்போ இந்த உடம்பு எனதா? ஓம் நம சிவாய. என் அறிவு ஓம் நம சிவாய. என் மனசு உணர்வுகளெல்லாம் ஓம் நம சிவாய. என் குழந்தை குட்டிகளெல்லாம் சிவனது. எவன் ஒருவன் அப்படி சிவனதுன்னு பார்க்குறானோ அவன் மலம் அறுத்து விட்டான். ஆணவங்கிற மமதை, அகங்காரம், அகங்காரம் மமகாரம்னு ரெண்டு சொல்கிறாங்க. நான் என்ற உணர்வு, எனதுன்ற உணர்வு ரெண்டுமே மலம் தான், அழுக்குங்கிறார். அந்த அழுக்கு தான் உள்ள இறைவன் மேலே பூசி நீ மறைச்சி வச்சிருக்கிற. இறைவனுடைய பொம்மை தங்கம், அது மேலே யாராவது திருடி போயிடுவாங்களோன்னு கறி பூசி வச்சிருக்கிற. ஆனால் சுரண்டி பார்த்தா உள்ள தங்கம் இருக்குது. இதே போல உன்னிடம் இறைவனே நீ இறைவன் உடம்பாக இருந்து கொண்டு, இறைவன் உள்ளமாக இருந்து கொண்டு, அதனால் நானுங்கிற ஒரு அழுக்க பூட்டி மூடி வச்சிருக்கிறியா? எங்கே இறைவனை தேடி தேடி போகிற? உன் அகத்தே இருக்கிறாரே மனமகம், மனநகம், மனதிற்கு உள்ளே, அகம்னா உள்ளே, மலம் அற நான் என்ற அகந்தையும் எனது என்ற மமகாரமும் நீங்க மலர் மிசை எழுதரும். இந்த இதம் என்றது மலர் மிசை. இது பேர் மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் என்று சொல்ல. மலர்னு பேர் இது, இதய கமலம். இது இறைவனுக்கு இந்த உடம்புல இடம் கொடுக்கணும்னா அது இதயம்தான். உடம்பு முழுக்க தேவர்கள் இருக்கிறாங்க. தேவர்களுக்கு அதிபதி இருக்கிறான் இல்லையா இறைவன், அவன் எங்கே இருக்கிறான்னா நம்முடைய இதயத்தில் தகராகாயம்னு ஒரு இடம் இருக்குது. இந்த ஸ்தூலமான மாமிச உடம்புக்குள்ள மாமிசமான இதயம் இருக்கிற இடத்துலையே கண்ணுக்கு தெரியாத தாமரை மொட்டு மாதிரி, தலைகீழாக தொங்கிய மொட்டு மாதிரி பரமஹம்சர் அது மாதிரி எழுதியிருக்கிறார். அவருடைய சொல்லில், அவருடைய நூலில் இதை படித்தேன். தலைகீழாக தொங்குகின்ற தொங்கு தாமம் மாதிரி ஒரு இதயம் இருக்குது. அதுக்குள்ள ஒரு வேஷ்மம் என்று சொல்லக்கூடிய மாளிகை இருக்கிறது. அங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ், ஒரு ஆகாயம் இருக்குது. அது பேர் சிதாகாயம்னு பேர், சிதம்பரம்னு பேர். இங்கே ஒரு சிதம்பரம் இருக்குது, அங்கே தான் இறைவன் நடனம் ஆடுகிறார் அப்படின்னு. அதனால் மலர் மிசை ஏகினான் அப்படின்னு அவர் சொல்கிறார். என் மலத்தை நீக்கி இங்கே அவனே வந்து அமர்ந்து கொண்டான் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்கிறார். மனநுணர் அளவிலன் பொறியுணர் அவை இளன் அப்படின்னு 2வது வரி ரொம்ப சுவையாக போயிட்டுருக்குது. இது எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியல, நேரம் கடந்துக்கிட்டு இருக்கிறதுனால. மறுபடியும் நம்மாழ்வாருடைய பாடலில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வார வாரம் பேசுவோம். சொல்கிறாரு, மனன் உணர் அளவிலன். அளவிலன் மனதால் அவர் அளந்துடலான்னு நினச்சிக்காதரா. மனதுக்கு அவர் எட்ட மாட்டார். அவரை பற்றி நீ எப்படி புரிஞ்சிக்க முடியும்? ஒரு 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 விஷயமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. நாம் என்னைக்கோ எந்த உடம்புலையோ செய்த கர்ம பலனை அன்னன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒன்று கொடுத்துட்டே இருக்கிறார்ல. ஒவ்வொரு நாளும் நான் இன்பம் அனுபவிச்சேன்னா என்னுடைய புண்ணியம்தான். ஒவ்வொரு நாளும் சில சில துன்பம் அனுபவிச்சேன்னா அது எனக்கு பாவம்தான். என்னுடைய பாவத்தை, என்னுடைய புண்ணியத்தை என்னைக்கு என்ன தேதியில் எந்த நேரத்தில் கொடுக்கணும்னு அவர்களே தெரியுது. அப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னா இன்றைக்கி 7 மணிக்கு எனக்கு இன்ப துன்பங்களை அவர் தான் வழங்குறார். அடுத்த வினாடி அவர் தரப்புறார். நம்மளாம் சுண்டல் சாப்பிட்றோன்னு வைங்க, அந்த சுண்டலாக வருவதும் அவர் தான். நாம் எல்லாம் நம்ம புண்ணியத்தை நம்ம சாப்பிட்டுக்கிறோம். அதில் யாராவது ஒருத்தர் கல் கடிச்சிட்டு ஆன்னு வலிச்சோம்னா அது ஒரு சின்ன பாவம். எல்லாருக்கும் கொடுக்காம அவர் பல்லில் மட்டும் ஏன் பட்டுது ஒரு கல்? இதெல்லாம் பார்த்து செய்யக்கூடிய ஒருத்தனை அவருடைய அறிவை நம்மளால் எண்ணி பார்க்க முடியுமா? எத்தனை கோடி ஜீவராசிகள், ஆப்பிரிக்காவில் எத்தனை பேர், ஆஸ்திரேலியாவில் எத்தனை பேர், நார்வேயில், ஸ்வீடனில், ஸ்பெயினில், பாரிஸில், இங்கிலாந்தில், அயர்லாந்தில், ஜெர்மனியில், அலாஸ்காவில், கனடாவில், யுஎஸ்ஏவில், சவுத் அமெரிக்கா, பொலிவியா, எத்தனை ஜனங்கள், அத்தனை பேருக்கும் அன்னன்னைக்கு ஒவ்வொரு வினாடியும் மூச்சு காற்ற அளந்து கொடுக்குறார். சில பேர் அளந்து கொடுக்கும்போது திணறாங்க. அவன் செய்த பாவம். அவன் அனுபவிக்கணும்னா காற்றை பிடிச்சிக்கிறார்.
கழுத்தை கொஞ்சம் பிடிக்கிறார். அப்போனா எப்பேற்பட்ட கெட்டிக்காரனாக இருக்கிறார். சாதாரண புத்தி இருக்குன்னா இதனால் புரிஞ்சிக்க முடியுமா? இப்படிப்பட்ட அனைத்தையும் அறிபவருக்கு சர்வஜன்னு பேர். ஒருத்தர் சர்வஜன், அக்ஞ அப்படின்னா ஞான்னா அறிவுன்னு அர்த்தம். சர்வத்தையும் அறிந்தவன் சர்வஜன். துணி அறிஞ்சவன் படஜன். பட்டம்னா துணி. பானை செய்கிறவன் கடஜன். கடத்தவன் செய்கிறதுனால கடஜன், படஜன். சர்வத்தியம் செய்தவன் சர்வஜன். எல்லாரையும் அவன் தான் படைத்தான். எல்லாரையும் ஓய்வு இல்லாமல் அவன் தான் அயர்வரு அமரர்கள் அதிபதி. அவன் அதிபதியாக இருந்து ஓயாமல் உழைக்கிறார். எப்படி உங்கள் உடம்பு ஓயாமல் உழைக்குதோ கடைசி மூச்சு வரைக்கும், ஒரு நாளாக ரெஸ்ட் எடுக்குதா? இதயம் பிறந்த போது துடிச்சிடும், கடைசி காலம் வரைக்கும் ஒரு ஸ்டெப் விடாமல் துடிச்சதில்லை. நீங்கள் கவனிக்காவிட்டாலும் உங்கள் மூக்கு என் நேரமும் காற்றை உள்ளே இழுத்து வெளியே விட்டதில்லை. நீங்கள் எதை சாப்பிட்டாலும் உங்கள் வயிறு எதுவும் சொல்லாமல் ஜீரணம் பண்ணி கொடுத்ததில்லை. இதெல்லாம் யார் ஓயாமல் செய்கிறாங்க இந்த உடம்புல? இறைவன் தானே இதை செய்துட்டு இருக்கிறான். இதை நீ சொந்தம் கொண்டாடி எனதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எங்கேந்திரா இந்த மமதை வருது அப்படின்னு சொல்லும்போது, அந்த மமதையை அவர் தான் நீக்கி கொடுத்தாரு. இந்த உண்மை தெரிஞ்ச போதே மமதை போயிடுது. மமதை நீக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த உண்மை தெரிஞ்சால் உங்களுக்கு மமதை போயிடுச்சு. எனதுன்னு இனிமேல் சொல்லுவீங்களா இந்த உடம்பை? சொல்ல மாட்டோம். என் மகன் என் மகள்னு சொல்லுவீங்களா? என் கஷ்டம் என் வீடுன்னு சொல்லுவீங்களா? நம சிவாய அப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்டவனை மனன் உணர் அளவிலன், மனசாலையோ உன் புத்தியாலையோ அவரை நீ புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு நினச்சினா அது நடக்காதுங்கிறார். அந்த அளவுக்குள்ளே வரமாட்டாராம். உன்னுடைய சிற்றறிவுக்கும் சிறு புத்திக்கும் உன் செயலுக்கும் அவருடைய உண்மைத்தன்மையை உன்னால் அறியவே முடியாதுடா. மன உணர் அளவிலன், மனதால் உணர்கின்ற அளவுக்கு அவன் வரமாட்டான். பொறியுணர் அவையிலன், அவனுக்கு கண் காது மூக்குன்ற பொறியும் கிடையாது. அது மாதிரி பொறிகளை வைத்து நீ அவரை பார்த்துடுவேன்னு சொன்னாலும் அதுவும் முடியாது. அதனால் புலனுக்கும் பொறிகளுக்கும் மனதிற்கும் அவன் எட்டாதவன். அப்புறம் எப்படி சார் இதெல்லாம் தெரியும்னு சொல்கிறீங்க? என்ன அவர் உண்மைத்தன்மையை எவன் ஒருவன் கண்டு கொண்டானோ அவனுக்கு இதெல்லாம் எட்டும். அதனால் குருவுக்கு இந்த சாஸ்திரத்தை கண்டுபிடிச்சி இந்த உபதேசத்தை பெற்றவனை சர்வஜன்னு தான் சொல்கிறாங்க. சங்கரருக்கு சர்வஜ பீடம் காஷ்மீரத்தில் கொடுத்தாங்க. இறைவனுக்கு என்ன பேரோ சர்வஜன், சங்கரருக்கு பேர். அப்போ சங்கரருக்கு அத்தனையும் தெரியுமாண்ணா? சங்கருடைய தலையில் இருக்கிற புத்திக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் சங்கரராக இருக்கின்ற சங்கரனுக்கு தெரியுமில்லை. என்னுடைய புத்திக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என் புத்திக்கு புத்தியாக இருக்கின்ற இறைவனுக்கு தெரியுமில்லை. அப்போது அவனை நானுன்னு உணர்ந்து கொண்டால் நான் சர்வஜன் தானே அப்படின்னு சொல்கிறார். அவன் மனன் உணர்வுக்கும் அவன் வகப்பட மாட்டான், பொறிகள் என்று சொல்லக்கூடிய புலன்களுக்கும் அவன் அகப்பட மாட்டான். இனன் உணர் முழு நலம் எதிர் நிகழ் கழிவிலும். எதிர் நிகழ் கழிவு அப்படின்னு 3 வார்த்தை சொல்கிறார். எதிர்னா இனி வரக்கூடிய காலம், நிகழ்னா இப்பொழுது, கழினா கழிந்து போனது. முக்காலமும் எதிர் நிகழ் கழிவினும் முழு நலம், எப்பொழுதும் ஒரே மாதிரி முழு நலம் ஆனந்தமாக இருக்கிறார். முழு நலம் என்னங்க? பூரணம்னு அர்த்தம். பூர்ணானந்தம், பூர்ண திருப்தி. இனிமேல் எனக்கு எதுவுமே வேண்டாம், இனிமேல் எதுவும் நான் செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் செய்து முடித்த ஒரு நிம்மதி, எல்லாத்தையும் அனுபவிச்சு விட்ட ஆனந்தம். ரெண்டும் ஒன்று தான். அவன் சர்வ கர்ம கிருத், எல்லா காரணங்களும் செய்து முடித்தவன். யார்? இந்த ஞானி. இறைவனும் எல்லா காரியத்தையும் செய்து முடிச்சிட்டான். இந்த பிரபஞ்சத்தை படைச்சு அதுக்கு பிரகிருதிக்கிட்ட ஆணையிட்டுட்டான், நீங்கள் பார்த்துக்குங்க. அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, அவர் இளைப்பாரிக்கிட்டே இருக்கிறார். அதனால் வைகுந்தத்தில் எப்பொழுதுமே அவர் அப்படியே தூங்கிட்டு தான் இருக்கிறார். லக்ஷ்மி அம்மாவும் பூதேவியும் அவர் காலை அமுக்கி விட்டுருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் மாயாசக்தி. மாயாசக்தி அவருக்கு வேலை செய்துட்டு இருக்குது. இவருக்கு பரமானந்தத்தில் இருக்கிறார். அந்த 1000 தலை நாகம் அவர் படம் எடுத்து, அது பேர் மாயாசக்தின்னு பேர். அது பாம்பு படுத்து அவர் சொல்படி கேட்டுட்டு மெத்தையாக இருக்குது. இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுற சக்தியை மெத்தையாக போட்டு படுத்துட்டு இருக்கிறார். அதில் இருக்கிற தேவர்களெல்லாம் அவங்களுக்கு பணி புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஓய்வில் இருக்கிறார். அதனால் அவர் பேர் முழு நலன்னு பேர். இதை எவன் புரிஞ்சுக்கிட்டானோ அந்த ஞானியும் அதே முழு நலன்னு இருக்கிறான். ஏன்னா இந்த சரீரமாக இருப்பதும் அவர் தான்,
இங்கே சரீரத்தில் எல்லா தேவர்களும் பணிவிடை செய்துட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. நான் உள்ளே இருந்து சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். சரீரத்தையும் மனத்தையும் உள்ளத்தையும் இங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் அல்ல, இது இயல்பாக என்னுடைய மாயாசக்தி செய்து கொண்டிருக்கிறது என்று ஞானியும் தெரிந்து கொண்டு அவன் நிலையில் இருக்கிறான். அதனால் அவன் முழு நலம் எப்போ, இப்போ மட்டும் இல்லை, எதிர்காலத்துக்கும் அப்படி தான் இருப்பான், கடந்த காலத்திலும் அப்படி தான் இருப்பான். இறைவன் எப்பொழுதுமே முக்காலத்திலும் பூர்ண ஆனந்தத்தில் முழு நலத்தில் இருக்கிறான். இனன் உணர், அதை அவன் உணர வேண்டிய அவசியம் இல்லை. அவன் உணர்ந்து பெறுகின்ற ஆனந்தம் இல்லை. நமக்கெல்லாம் ஆனந்தம்லாம் உணர்ந்து பெறுவோம். ஏதாவது கொடுத்தோம்னா அது உணர்வோம். குலாப் ஜாமுனை சாப்பிட்டு உணர்ந்து ஆஹா ஆனந்தம். வேறு ஏதாவது பொருளை பார்த்து ஆனந்தம். நம்முடைய உறவுகள் நம்மக்கிட்ட அன்பாக இருக்கும்போது ஆனந்தம். அதெல்லாம் அளவளவாக வருகுது. இனன் உணர், அவனுக்கு அந்த மாதிரி புலன்களாலும் ஜனங்களாலும் பொருளாலும் கிடைக்கிற ஆனந்தம் இல்லை. அவன் ஆனந்தமே சொரூபமாக இருக்கிறான். பாலுக்கு இனிப்பை சர்க்கரை கொடுக்குது. சர்க்கரை அதிகம் போட்டால் பாலுக்கு இனிப்பு அதிகம் கிடைக்கும், குறைவாக போட்டால் குறைஞ்சிடும். பாலுக்குன்னு இனிப்பு இல்லை, சர்க்கரை அளவு இருக்குது. சர்க்கரைக்கு இனிப்பு யார் தராங்க? சர்க்கரையோட இனிப்பை யாராவது கூட்ட முடியுமா? குறைக்க தான் முடியுமா? சர்க்கரை யார்கிட்ட போய் இனிப்பு கொஞ்சம் கடை வாங்குமா? அது சர்க்கரையை மேலே எவ்வளோ இனிப்போ, கீழே எவ்வளோ இனிப்போ, உள்ளே எவ்வளோ இப்போ, வெளியே சர்க்கரையில் எல்லா பக்கமும் ஒரே இனிப்பு தானே. அப்போது இனிப்பு என்பது தான் சர்க்கரை. சர்க்கரையில் இனிப்பு இருக்குதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பாலில் இனிப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க, சர்க்கரையில் இனிப்பு இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. இனிப்பு தான் சர்க்கரை. அப்போ ஆனந்தம் தான் பிரம்மம், ஆனந்தம் தான் கடவுள். அவர் ஆனந்தத்தை அடைவதும் இல்லை, அது போவதும் இல்லை, முக்காலமும் ஆனந்தமாக இருக்கிறார். அதனால் இது இனன் உணர். இது இனன்னா இல்லை, உணர்வால் பெற்ற ஆனந்தம் அல்ல, முக்காலத்திலும் சொரூபமாக இருக்கின்ற ஆனந்தம். நமக்கெல்லாம் ஆனந்தம் வந்து போகும், சுகம் வந்து போகும். ஞானிக்கோ சுகம் வருவதும் இல்லை போவதும் இல்லை, அவன் தன்னை ஆனந்தம்னே புரிஞ்சுக்கிட்டான். அதனால் அவனுக்கு பேர் ஆனந்தான்னு பேர் வைக்கிறான். குருநாதர் சுவாமிகளுக்கு, ஞானத்தை பெற்ற ஞானிகளுக்கெல்லாம் ஆனந்தா, ஆத்மகணானந்தா அப்படின்லாம் பேர் வச்சிருக்காங்க. இனநலன் என்னுயிர் மிகுநரை இளனே. இனநலன் என்னுயிருக்கு மிகுநரை இளனே, அவனுக்கு சமமாக எவருமே இல்லை அப்படின்னு சொல்றார். இனன் அலன், அலன்னா இல்லை. என்னுயிர் மிகுநரை, அவனுக்கு மிகுநரையாக, அவனுக்கு மிகுதியாக, அவனுக்கு சமமாகவோ மிகுதியாகவோ யாருமே இல்லை. இளனே இனநலன் என்னுயிர் மிகுநரை நிலனே, அவன் அப்படி சமக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றுறதுன்னு வள்ளுவர் சொன்னார் இல்லையா. தனக்கு நிகர் இல்லாதவன் அவன் மிகுநரை. என்னுயிர், அவன் என் உயிராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறான். உயிர்னா இங்கே உணர்வு, அதுதான் அந்த உள்ளே இருக்கின்ற நம்முடைய உணர்வு, அறிவு. அது உயிர்னு நம்ம பொதுவாக பேசிக்கிறோம். உயிரை நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். உயிர் என்று நாம் சொல்வதெல்லாமே நம் உள்ள இருக்கின்ற அறிவும் உணர்வும் தான். நம்முடைய அறிவு உணர்வு அவர் கொடுத்தார். அந்த அறிவை வைத்துக்கொண்டு நம்ம அறிந்து கொள்கிறோம். அவர் கொடுத்த உணர்வை வைத்து நம்ம உணர்ந்து கொள்கிறோம். நாம் செய்கிறதெல்லாம் உணர்வதும் அறிவதும். ஆனால் உணர்வும் அறிவும் அவர். எவன் ஒருவன் தெரிந்து கொண்டானோ அவன் தெரிந்து கொள்கிறான், நான் உணர்வதெல்லாம் இறை உணர்வே, நான் அறிவதெல்லாம் இறைவன் அறிவே என்று இந்த பாடல் இங்கே நிறைவடைகிறது. 2 பாடு தான் பாடியிருக்கோம் பாசுரங்கள். 1000 பாசுரங்கள் எழுதியிருக்கிறார். சாம்பிள் எடுத்தால் போதும் இல்லையா? நம்மாழ்வாரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு போதும். ஆமாம், 1000 பாடல்கள். பாசுரங்கள் ஒரு பாசனம் ஒரு பாடல். அது 10 சேர்ந்ததுன்னா இங்கே போட்டிருக்க பாருங்கள், 10 பாசனங்கள் ஒரு திருவாய்மொழின்னு பேர். ஒரு திருவாய்மொழியில் 2 பாட்டு பாடியிருக்கான். அது மாதிரி 10 திருவாய்மொழி சேர்ந்ததுன்னா ஒரு 10ன்னு பேர். இது மாதிரி 10 எழுதியிருக்கார். இப்போ முதல் 10ல் முதல் திருவாய்மொழியில் 2 பாசனம் படிச்சு நிறைவு செய்துக்கலாமா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம்.